அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. லாஸ்ட் டைம் நம்ம சேனலில் மூணு பொருள் வச்சு வீட்லேயே நரைமுடியை எப்படி கருமையாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆக்சுவலி அந்த வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. பட் அதே சமயம் இந்த ஹேர் பேக்கை நாங்கள் ட்ரை பண்ணோம், கலர் சேஞ்ச் ஆகவே இல்லை, ரெட்டிஷாக தான் இருக்குது, டைம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இன்றைக்கி அதே 3 இன்க்ரீடியண்ட் வச்சு 55 வயசான என்னோடய மாமியாருக்கு நான் அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். அவங்களோட வெள்ளை முடி எப்படி கருமையாகுது அப்படிங்கிறத நீங்களே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க, அவங்களுக்கு காது கிட்ட நெத்திக்கிட்ட எல்லாம் எவ்வளோ ஒயிட் ஹேர் இருக்குதுன்னு தெரியுது இல்லையா? இந்த மெத்தட் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது தலையில் ஆயில் இருக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் டே நார்மல் ஷாம்பு மட்டும் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1.5 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி அதில் 3 ஸ்பூன் டீ தூள் போட்டுக்கலாம். இது கூட 3 அல்லது 4 கிராம்பு நல்லா தட்டி அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த 1.5 கிளாஸ் வாட்டர் இருக்கு இல்லைங்களா, இது 1 கிளாஸ் ஆகிற வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. கொதிச்சு ஆறுனதும் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வாட்டர் கொஞ்சம் வார்ம் ஆனதும் அது கூட 3 ஸ்பூன் மருதாணி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். இது கூட திரிப்பலா பவுடர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. பட் இது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா விட்டுறலாம். மருதாணி பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கொலன்னு கலக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக டீ டிகேஷன் கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக கலக்கணும். ரொம்ப கொலன்னு தண்ணி மாதிரி கலக்கிடாதீங்க, விழுது மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ஆக்சுவலி இன்னொன்று சொல்கிறேன், இந்த மிக்சிங் மட்டும் நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுறீங்க இல்லையா, அன்றைக்கி நைட்டே கலக்கி வச்சு மார்னிங் இதை அப்ளை பண்ணால் இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இதை தலையில் கேப் இல்லாமல் வெள்ளை முடி இருக்கிற இடத்துல எல்லாம் கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணுங்கள். நீங்களே கண்ணாடி பார்த்து எங்கெங்கே வெள்ளை முடி இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். இந்த பேக் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. 40 மினிட் வெயிட் பண்ணி அப்புறமா வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் ஒயிட் ஹேர் எல்லாமே ரெட் கலரில் சேஞ்ச் ஆகும். 40 மினிட் அப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒயிட் ஹேர் எல்லாமே ரெட்டிஷாக இருக்கும். தேர்ட் டே அவுரி போட போகிறோம். 4 ஸ்பூன் அவுரி பவுடர் போட போகிறேன். இது எல்லாமே உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கண்டென்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அவுரி தனியாக போட்டால் நிறைய பேர் இச்சிங் ஆகுது, ஹேர் ட்ரை ஆகுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம இப்போ இது கூட கர்ட் மிக்ஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கும் 40 மினிட்லேருந்து 1 hour வரைக்கும் தலையில் அப்படியே ட்ரை ஆகிற அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. மெயினாக ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணாதீங்க. இப்போ குளித்த பிறகு உடனே பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகியிருக்காது. தலை நல்லா காய உங்களுக்கு பிளாக் கலரில் மாறி இருக்கும். மெயினாக நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாக் ஆகியிருக்கும். கடையில் போய் நம்ம வாங்குகிற ஹேர் டையில் அவ்வளோ கெமிக்கல் இருக்குது. காசு கொடுத்து நோயை விலைக்கு வாங்குறத விட கொஞ்சம் கேர் எடுத்து இதை நம்ம பண்ணால் ஹேர் க்ரோத்தும் ஆகும், வெள்ளை முடியும் கருமையாகும். அவுரி போட்டு வாஷ் பண்ண பிறகு 4th டே பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தைக்கு எங்கெங்கெல்லாம் வெள்ளை முடி இருந்துச்சோ அந்த இடத்துல எல்லாமே இப்போ கலர் சேஞ்ச் ஆகி பிளாக் கலரில் தெரியுது. ஸோ இந்த மெத்தடை கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளோட வராகி ஹெர்பல் ஹேர் ஆயிலில் இயற்கையாகவே தலைமுடியை கருமையாக்கிறதுக்கு கரிசலாங்கண்ணி, அவுரி, மருதாணி, நெல்லிக்காய், கருவேப்பிலை, வேம்பாலம் பட்டைன்னு இயற்கையான பொருட்கள் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஆயில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் ஆகிறது மட்டும் இல்லாமல் 25 வயசுக்கு கீழே இளநரையை பிரச்சனையால் பாதிக்கப்படுறவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இளநரையை போக்கி முதுநரையை தள்ளி போடும். இந்த ஆயில் நீங்கள் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.